இன்னைக்கு வந்து நான் ஒரு ஆர்டிக்கிள் ரீட் பண்ணேன். ஆர்டிக்கிள்னா பெருசா இல்ல. ஒரு குட்டி ஸ்டோரி தான். அதுல வந்து சக்சஸ வந்து நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறதையே என்ன வந்து கொஞ்ச நேரம் திங்க் பண்ண வச்சது. ஓகே நம்ம வந்து இத ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ நான் மேக் பண்றேன். இது யார பத்தினது அப்படின்னா, ஜுனைத் அகமது அப்படிங்கிறவங்கள பத்தினது. அவங்க யாரு அப்படின்னா, யுபிஎஸ்சி எக்ஸாம்ல ஆல் இந்தியா லெவல்ல ரேங்க் 3 எடுத்தவங்க. ஸோ இவங்கள பத்தி எனக்கு சூப்பர் இன்ட்ரஸ்டிங்கா ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது என்னன்னா, அவங்களோட அகாடமிக் பேக்ரவுண்ட். அதாவது அவங்களோட 10த், 12த் அதுக்கப்புறம் காலேஜ் மார்க்ஸ் அதெல்லாமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஸ்கூல், காலேஜஸ்லலாம் வந்து பெருசா டாப்பர்லாம் இல்ல. ஒரு ஆவரேஜா படிக்கிறவங்க தான். ஸோ நான் வந்து இப்ப மார்க் ஷேர் பண்றேன். இதுலயே நீங்க தெரிஞ்சுப்பீங்க. 10த்ல வந்து 60% எடுத்திருக்காங்க. 12த்ல வந்து 60%. காலேஜ்ல வந்து இவங்களும் நானும் இதே குரூப் தான். இதே டிபார்ட்மெண்ட் தான் இன்ஜினியரிங்ல. இசிஇ டிபார்ட்மெண்ட். ஸோ அவரும் வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் தான் பண்ணியிருக்காரு. அதுல வந்து 65% ஹோல்ட் பண்ணியிருக்காரு. இது பார்க்குறப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவரோட அகாடமிக்ஸ் மார்க்ஸ் எல்லாமே வந்து ஒரு மாரி ஆவரேஜா தான் இருக்கும். ஸோ இத பத்தி நான் பெருசா பேச விரும்பல. ஆனா நெறைய பேர் இத பேசுறாங்க. இப்படி எடுத்துட்டு எப்படி யுபிஎஸ்சி அதுவும் ஒரு டஃபஸ்ட் எக்ஸாம பாஸ் பண்ணிட்டாரு அப்படின்ட்டு. பட் எஸ் அது ஒரு பெரிய விஷயம் தான். இவர் வந்து ஸ்டில் இந்த மார்க் எடுத்துட்டு ஒன் ஆஃப் தி இந்தியாவோட ரொம்ப டஃபஸ்ட் எக்ஸாம்னே சொல்லலாம் யுபிஎஸ்சிய. ஸோ அதவே கிராக் பண்ணியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாம இவரு ஆல் இந்தியா லெவல்ல ரேங்க் 3 ஹோல்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து ரொம்ப பெரிய விஷயமா தான் நான் சொல்லுவேன். பட் இவரு சொன்ன ஒரு விஷயம் இன்டர்வியூல ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. அதுதான் வந்து என்ன வந்து இந்த வீடியோ மேக் பண்ண வச்சதுன்னு சொல்லலாம். அவர் சொல்லியிருந்தது என்ன அப்டின்னா, "எனக்கு இன்டர்நெட் வந்து பயங்கரமா ஹெல்ப் பண்ணுச்சு. இன்டர்நெட் இருந்ததுனால தான் என்னால வந்து ப்ரொடக்டிவா இந்த எக்ஸாம்க்கு படிக்க முடிஞ்சது" அப்டின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த இன்டர்நெட் எவ்ளோ ப்ரொடக்டிவா இருந்திருக்கு அப்டிங்கிறது தான் எனக்கு இந்த வீடியோவ மேக் பண்ண வச்சது. ஸோ இந்த ஜுனைத் அவங்களோட ஸ்டோரிலருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்டின்னா, இட்ஸ் நாட் வேர் யூ ஸ்டார்ட் வேர் யூ ஃபினிஷ் அப்படிங்கிறது தான் முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் வந்து இன்டர்நெட்ட பத்தி அவரு பேசியிருந்தாரு இல்லையா? இன்டர்நெட் வந்து எவ்ளோ ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஏன் அப்படின்னா, பிகாஸ் நம்ம எல்லார்கிட்டயுமே அந்த அக்சஸ் இருக்கு. நம்மளால வந்து எல்லார்கிட்டயுமே இன்டர்நெட் ஆக்சஸ் அப்படிங்கிறது இருக்கு. என்ன வேணா பார்க்க முடியும். நெறைய ரிசோர்ஸஸ் நம்மளுக்கு கிடைக்கும். பட் அத நம்ம எப்படி யூஸ் பண்றோம் அப்படிங்கிறதுல தான் இருக்கு. ஏன் நான் இத சொல்றேன் அப்படின்னா, இப்போ இன்டர்நெட்ட ஒரு ஒரு நெருப்புன்னு எடுத்துக்கோங்களேன். ஃபயர் மாதிரி எடுத்துக்கோங்க. அதுல நம்ம குக் பண்றோமா? இல்லன்னா நம்மள நம்மளே எரிச்சுக்கிறோமா? அப்படிங்கிறது தான் மேட்டர். ஏன்னா, நெறைய நேரங்கள்ல இன்டர்நெட் வந்து நெறைய பேருக்கு டிஸ்ட்ராக்ஷன் தான் குடுக்குது. அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ Instagramலாம் போயிட்டீங்கன்னா, ரீல்ஸ் பார்த்துட்டே இருந்தா ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். ஸோ, அது எவ்வளோ பெரிய டிஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா, டைம் போறது நம்மளுக்கு தெரியாது. அந்த மாதிரி ஆயிரும். அண்ட் வந்து இன்டர்நெட்ட எவ்வளோ ப்ரொடக்டிவாவும் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதும் ஒரு சைடு இருக்கு. ஸோ, அததான் நம்ம பண்ணணும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். எனக்கு வந்து இவரோட ஸ்டோரியிலருந்து இந்த விஷயத்த தான் நான் ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன். அண்ட் இன்னொன்னு என்ன அப்டின்னா, நம்ம எல்லாருக்குமே ஒரு டைம்லைன் இருக்கும். லைஃப்ல வந்து சக்சஸ் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு. நான் சக்சஸ்ன்னு மீன் பண்றது ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கிறது கிடையாது. எல்லாருக்குமே ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் சக்சஸ் இருக்கும். எனக்கு வந்து நல்லா டிராவல் பண்ணிட்டு, நல்லா சாப்பிடுறது பிடிக்கும். ஸோ, அத வந்து நான் ஒரு கைண்ட் ஆஃப் சக்சஸ்ன்னு தான் வச்சிருக்கிறேன். ஸோ, எனக்கு அது ஃபுல்ஃபில்மென்ட் குடுக்கும். ஸோ, உங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு பெரிய ட்ரீமா இருக்கலாம். இல்ல ஒரு பெரிய எப்படி சொல்றது? இந்த மாரி எக்ஸாம பாஸ் பண்றதா இருக்கலாம். ஸோ என்ன வேணா இருக்கலாம். அ எல்லாருக்கும் ஒரு கைண்ட் ஆஃப் சக்சஸ் இருக்கும். அத அச்சீவ் பண்றோம் அப்டின்னாலே நம்மளுக்கு லைஃப்ல வந்து ஒரு ஃபுல்ஃபில்மென்ட் அப்டிங்கிறது கிடைக்கும். ஸோ அந்த இத பார்க்கறதுக்கு எல்லாருக்கும் ஒரு டைம்லைன் இருக்கு அப்டின்னு நான் சொல்றேன். இவர் வந்து ஸ்கூல், காலேஜஸ்லலாம் ஆவரேஜா தான் இருந்திருக்காரு. பட் ஆஃப்டர் காலேஜ் வந்து இவரோட எஃபோர்ட் வந்து பயங்கரமா இருந்திருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு சக்சஸ பார்த்திருக்கிறாரு. இது எனக்கு வந்து ஒரு கோட் ரிமைண்ட் பண்ணுச்சு. அதுக்காக தான் இத நான் சொன்னேன். என்ன அப்டின்னா, டோன்ட் கம்பேர் யுவர் சாப்டர் 1 டூ சம்ஒன் எல்சஸ் சாப்டர் 20. இது நான் அடிக்கடி எங்கேயாவது ஸ்க்ரால் பண்ணும்போது அந்த கோட் ரீட் பண்ணிருவேன். ஸோ இது எனக்கு இந்த ஸ்டோரியில ரிலேட் ஆச்சு. நம்மகிட்ட இது இல்ல, அது இல்லன்னு சொல்லி நம்ம நெறைய கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். பட் நம்மகிட்ட இருக்கிறத வச்சு நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிறது தான் மேட்டர். அண்ட் இந்த மாரி நெறைய சக்சஸ் ஸ்டோரீஸ் எல்லாம் கேட்கிறப்போ, நெறைய பேருக்கு வந்து ரொம்ப ஈஸியா சக்சஸ் கிடைச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு ஃபீல் குடுக்கும். பட் அது கிடையவே கிடையாது. அதுக்கு பின்னாடி பெரிய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். அதுக்கு பின்னாடி நெறைய ஃபெயிலியர்ஸ் இருக்கும். ஸோ அவங்க வந்து ஒரு பெரிய மென்டல் பிரஷரே கூட ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்திருப்பாங்க. பட் அது எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. எல்லாரோட பாத்துமே டிஃபரெண்ட். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, யுபிஎஸ்சி எக்ஸாம் இவர் வந்து பயங்கரமா கிராக் பண்ணிட்டாரு. பட் ஸ்டில் அவர் வந்து ஆவரேஜா இருக்காரு. நானும் வந்து இப்ப ஏதாவது ஒரு ஸ்டூடண்ட் இத பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, நானும் ஆவரேஜா தான் இருக்கிறேன். நான் வந்து ஃபியூச்சர்ல சாதிச்சிருவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா சாதிக்கலாம். பட் இப்போ இத பார்த்துட்டு படிக்காமலாம் இருக்கக்கூடாது. படிடா பரமா! ஏன்னா, அம்மா, அப்பா கிட்ட அடி வாங்கிறாதீங்க. அண்ட் வந்து நான் நேர்ல நெறைய நான் என் லைஃப்ல பார்த்த விஷயத்த சொல்றேன். என்னன்னா, இப்ப ஸ்கூல், காலேஜஸ்ல நல்லா படிச்சு, நல்லா மார்க் வாங்கி சக்சஸா இருக்கிறவங்களையும் நான் பார்க்குறேன். இதே ஸ்கூல், காலேஜஸ்ல ஆவரேஜா இருந்து, நல்லா படிக்காம இருந்து, ஸோ இப்போ வந்து மிகப்பெரிய சக்சஸ் ஆனவங்களையும் நான் பார்க்குறேன். ஸோ எல்லாருக்கும் அந்த நான் சொன்னது தான் ஒரு டைம்லைன். அந்த இதுதான் அவங்களோட லைஃப்ல வந்து ஒரு சக்சஸ் அப்படிங்கிறதையே பார்க்க வைக்கும். அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி லக் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணுது இதுல.
என்னதான் வந்து நம்மளுக்கு நல்ல மென்டார்ஸ் இருந்தாலும், நெறைய ரிசோர்ஸஸ் நம்மகிட்ட இருந்தாலும், அண்ட் வந்து நல்லா டைம்ல இருந்தாலும், லக் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ரோலே இங்க ப்ளே பண்ணுது. ஏன் அப்படின்னா, அது மெயின் ஃபேக்டரா இல்ல அப்படின்னாலும், ஒரு குட்டியா ஒரு ஓரமா லக் அப்படிங்கிறது இருந்தா தான் நம்மளால சக்சஸே பார்க்க முடியும்னு நான் நெனைக்கிறேன். ஸோ இவரோட ஸ்டோரியில வந்து இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்குது இல்லையா? ஸோ அதில அவருக்கு கிடைச்ச விஷயங்கள், ரிசோர்ஸஸ் அண்ட் அதில அவர் எவ்வளோ ப்ரொடக்டிவா யூஸ் பண்ணிக்கிட்டாரு, இதெல்லாமே ஷேர் பண்ணியிருக்காரு இல்லையா? இத வந்து நான் ஒரு பெரிய லக்கா தான் பார்க்குறேன். மேபி இது இல்லாம நெறைய பேருக்கு இருக்கலாம். அதில ஏதாவது ஒரு விஷயம் அவருக்கு கிடைச்சிருந்திருக்கலாம். ஆப்பர்ச்சுனிட்டி என்ன வேணா இருக்கலாம். ஸோ இத நான் ஒரு லக்கா தான் பார்க்குறேன். ஸோ என்ன லக்கா வேணா இருக்கலாம். பட் அது ஒரு மெயின் ஃபேக்டரா இல்ல அப்டின்னாலும், ஒரு ஓரமா அது ரோல் ப்ளே பண்ணிட்டு தான் இருக்குது. ஸோ ஓவராலா இதோட ஸ்டோரியில தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்டின்னா, நீங்க எங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்டிங்கிறது மேட்டர் இல்ல. நீங்க எப்டி க்ரோ ஆகுறீங்க அப்டிங்கிறது தான் மேட்டர். ஒரு ரியல் லெசன் என்ன அப்டின்னா, உங்களோட பாஸ்ட் வந்து உங்களோட ஃப்யூச்சர என்னைக்குமே டிஃபைன் பண்ண விட்றாதீங்க. ஃபைனலா நான் சொல்றது, நான் ஃபர்ஸ்ட்ல சொன்ன மாதிரி தான். எல்லாருக்கும் ஒரு ஒரு சக்சஸ் அப்டிங்கிறது இருக்கும். நெறைய பேருக்கு இந்த எக்ஸாம பாஸ் பண்றதா இருக்கலாம். இது மாதிரி நெறைய பேருக்கு அவங்களுக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்கும். ஸோ லைஃப்ல அவங்களுக்கு அந்த விஷயத்த பண்ணா ஒரு ஃபுல்ஃபில்மென்ட் கிடைக்கும். இல்லன்னா இன்னும் நெறைய பேருக்கு வந்து புது புது விஷயங்கள நான் கத்துட்டு இருக்கேன். அதுவே போதும் அப்படிங்கிறதா இருக்கலாம். ஸோ இட்ஸ் ஆல் வேலிட்.